கோவிலில் குமார் தேவியை பார்த்து, உங்க பெயர் தேவி, உங்க அப்பா பெயர் சண்முகம், அம்மா அருணா, ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அக்காவிற்கு திருமணம் முடிந்து விட்டது. 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. பெங்களூரில் இருக்கிறார்கள். உங்களுக்கு இப்போ உங்களது வீட்டில் வரன் தேடுகிறார்கள், சரியா என்று கூற தேவி உடனே சரிதான் என்று தலையசைத்தாள். மீண்டும் குமார், என் பெயர் குமார். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா பெயர் மரகதம். ஒரே ஒரு தங்கை, பெயர் அன்புக்கரசி. திருமணத்திற்கு பிறகு கணவனுடன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டாள். நான் என் அப்பாவின் தொழிலை எடுத்து நடத்தி வருகிறேன். நான் படித்தது பொறியியல் என்பதால் படித்த படிப்பை வீணாக்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் பொறியியல் சம்பந்தமான ஒரு சில வேலைகளை பார்ட் டைமா செய்து கொண்டிருக்கிறேன். நேற்று உன்னை கோவிலில் பார்த்த பொழுது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதன் பிறகு உன்னை பற்றி இந்த ஊரில் விசாரித்தேன். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கு விருப்பம் என்றால் நாளை மறுநாளே என் அம்மாவுடன் வந்து உன்னை பெண் கேட்க நான் தயார் என்று கூறியதும் தேவி ஆச்சரியத்தில் மூழ்கி போனவளாய் சரி என்று தலையசைத்தாள். 2 நாட்களுக்கு பின்பு குமார் தனது தாய் மரகதத்தை அழைத்து கொண்டு தேவியின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கே தேவியின் கையில் தேநீர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாள் அவளது தாய் அருணா. தேவியை பார்த்த உடனே குமாரின் தாய் மரகதத்திற்கு மிகவும் அவளை பிடித்து போய்விட்டது. பின்பு மரகதம் தேவியின் தந்தை சண்முகத்தை பார்த்து, எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. குமார் தேவியை கோவிலில் பார்த்ததாக என்னிடம் சொன்னான். பார்த்த உடனே என் மகனுக்கு உங்கள் பெண்ணை மிகவும் பிடித்து போய்விட்டது. எனக்கு கணவர் கிடையாது. அவர் 3 வருடத்திற்கு முன்புதான் இறந்து போனார். காசு பணத்திற்கு பஞ்சமில்லை. போதும் போதும் என்ற அளவிற்கு நிறையாவே எங்களுக்கு கொடுத்துவிட்டு தான் போனார். என் மகன் என் குடும்பம் பற்றிய விவரங்களை தேவியிடம் தெரிவித்ததாக என்னிடம் சொன்னான். தேவி உங்களிடம் ஏதாவது சொன்னாளா என்று கேட்க உடனே சண்முகம் ஆம் என்று தலையசைத்தான். பின்பு குமார், நீங்கள் என்னை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் தாராளமாக கேட்கலாம் என்று கூறியதும் சண்முகம், இல்ல தம்பி, உங்களை பற்றி தேவி எல்லாம் சொல்லியிருக்கிறாள் என்று கூற மரகதம், சரிங்க, எனக்கு வெளிப்படையா பேசிதான் பழக்கம். எங்க வீட்டில் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. குடும்பம் நடத்த தேவையான எல்லா பொருளும் அங்கு இருக்கு. அதனால வரதட்சணை என்று எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல. வரதட்சணை வாங்காமல் ஒரு பெண்ணை என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அது என்னுடைய ஆசை மட்டும் கிடையாது, என் மகனின் ஆசையும் அதுதான். திருமணம் கூட ஆடம்பரமாக தான் நடக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே செய்யுங்கள். அது ஒரு சிறிய முருகன் கோவிலாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகேதான் என்று கூறியதும் சண்முகம், நீங்க ரொம்ப பெருந்தன்மையானவங்க, அதனால வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிட்டீங்க. ஆனா நான் பொண்ணை பெத்தவனாச்சே, எதுவும் போடாம எப்படி அனுப்ப முடியும்? என்னால் என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என் மகளுக்கு நான் செய்வேன் என்று கூறியதும் மரகதம், சரிங்க, அப்படின்னா நாளை மறுநாளே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. வரும்போது உங்கள் மகள் தேவியையும் அழைச்சிட்டு வாங்க என்று கூறியதும் அருணா, அது எப்படி அவளை அழைச்சிட்டு வர முடியும்? திருமணத்திற்கு முன்பு மாமியார் வீட்டுக்கு பொண்ணை அழைச்சிட்டு போகிறது எங்கள் வழக்கத்தில் கிடையாது என்று கூறியதும் மரகதம், நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் இப்ப யாரு ஃபாலோ பண்றா? திருமணத்திற்கு பிறகு அவள் வாழப்போற வீடு அதுதானே, அந்த வீடு அவளுக்கு பிடித்திருக்கணும் இல்லையா? அதற்காக தான் சொன்னேன். எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் எல்லாம் நம்பிக்கை எதுவும் இல்லை. நீங்க தாராளமா வரும்போது தேவியை அழைச்சிட்டு வரலாம். தேவி நீயும் வந்துடுமா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு அருணா, அந்த அம்மா பேச்சு எல்லாம் ஒரு மாதிரி டைப்பா இருக்கே என்று கூறியதும் மகள் தேவி, என்ன டைப்பா இருக்கு? சுத்தி வளைச்சு பேசாம வெளிப்படையா பேசுறாங்க. அதுவும் நல்லது தானே. நாமளே தேடி போனா கூட இவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்குமா? அம்மா, குமார் வேறு யாரும் இல்லை, என் தோழியோட அண்ணனுடைய நண்பர் தான் குமார். அவங்க வீட்டில் காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லை என்று கூறியதும் அருணா, நீ சொல்றது சரிதாண்டி, ரொம்ப வசதியான இடமா தான் தெரியுது.
நாமளே தேடி போனா கூட இப்படிப்பட்ட ஒரு இடம் அமையுமா என்பது சந்தேகம்தான் என்று கூற, அதற்கு சண்முகமும், சரி சரி, இப்படியே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? 2 நாட்களுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்கு நாம போகணும். 2 பேரும் தயாரா இருங்க. நான் வெளியில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். 2 நாட்களுக்கு பிறகு சண்முகம் மனைவி அருணா மற்றும் தன் மகள் தேவியை அழைத்து கொண்டு குமாரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். வீடு பார்ப்பதற்கு பங்களா போன்று பெரியதாக இருந்தது. வேலைக்காரி வந்தவர்களுக்கு ஒரு தட்டில் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள். பின்பு மரகதம், தேவி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா என்று கேட்க, தேவி ஏழை வீட்டு பெண் என்பதால் அந்த வீட்டினை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதனை கவனித்த அருணா தேவியின் முதுகை தட்ட, ஏண்டி, அவங்க என்ன கேட்குறாங்க? நீ எதுவும் பதில் சொல்லாம இருக்க? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று கூற, மரகதம் மீண்டும், தேவி, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க, அதற்கு தேவி என்று பதிலளித்தாள். பின்பு குமார், அம்மா, தேவிக்கு நான் நம்ம வீட்டை சுத்தி காட்டிட்டு வரேன் என்று அவளை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றான். அங்கே குமார் தனது தங்கையின் திருமண ஆல்பத்தை கொண்டு வந்து அவளது கையில் கொடுத்தான். அப்போது குமார், அன்புக்கரசிக்கு திருமணம் செய்யும் போது அப்பா உயிரோடு தான் இருந்தார். என் தங்கை கல்யாணம் இந்த ஊரில் ரொம்ப விமர்சையாக நடந்தது. அப்பாவுக்கு என் கல்யாணத்தை அவளுடைய கல்யாணத்தை விட விமர்சையாக நடத்தணும் என்கிற எண்ணம்தான். ஆனால் என்ன பண்ண, விதி அதுக்கு கொடுத்து வைக்கலையே என்று கூறியதும் தேவி, நாம ஒருவேளை எளிமையாதான் திருமணத்தை நடத்துவோம் என்று கூறினால் நம்ம குடும்பத்தை இவர் ஏதாவது மட்டமாக நினைப்பாரோ என்ற எண்ணத்தில் தேவி, எங்க அப்பா கூட நம் கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதா என்னிடம் சொன்னார் என்று கூற, அதற்கு குமார், சரி சரி, இங்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, வா கீழே போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கீழே செல்ல, அங்கே மரகதம் தேவியை பார்த்து, தேவி, நீ வேலைக்கு போறியா என்று கேட்க, உடனே அவளது தாய் அருணா, அவள் எங்க வேலைக்கு போறா? படிச்சா இந்த படிப்பை தான் படிப்பேன்னு ஒத்த கால நின்னா. இவரும் வங்கியில லோன் வாங்கி அவளை படிக்க வச்சாரு. ஆனா என்ன பண்ண, அவளுக்கு வாங்கின கடனை கூட இவங்க அப்பா தான் கட்ட வேண்டியதா இருக்கு என்று கூற, அதற்கு மரகதம், பொண்ணுங்க வேலைக்கு போனாதான் இந்த காலத்தில் அவர்களுக்கு என்று ஒரு மதிப்பும் மரியாதையும் வீட்டில் இருக்கும் என்று கூறியதும் குமார், தேவி, திருமணத்திற்கு பிறகு நீ கட்டாயம் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்க, அந்நேரம் பார்த்து மரகதம் திருமண தேதி குறிப்பதற்காக ஜோசியர் ஒருவரை தன் வீட்டிற்கு வரவழைத்திருந்தாள். அங்கு வந்த ஜோசியர், வருகின்ற வைகாசி மாதம் 15ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்றைக்கே நீங்க திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று கூறியதும் மரகதம், சம்மந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த தேதி ஓகே தானா என்று கேட்க, அதற்கு சண்முகம், எங்களுக்கு சரிதாமா, பத்திரிக்கை அடிக்கணும், சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு இடத்தில் இல்லை, அங்கே இங்கே என்று எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நேரில் போய் தான் பத்திரிக்கை வைக்கணும். அதற்கு ஒரு 2-3 மாதம் வேண்டும் இல்லையா? ஜோசியர் குறித்த தேதி சரியா இருக்கும் என்று கூறியதும் மரகதம், சரி, அப்படி என்றால் அவர் சொன்ன தேதியிலேயே குமார் மற்றும் தேவி திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று கூறினார். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு வீட்டிற்கு வந்த தேவி தாய் அருணாவை பார்த்து, அம்மா, இந்த பரன் மேல இருக்கிற இந்த பாத்திரத்தை தான் எனக்கு நீ சீரா கொடுக்க போறியா என்று கேட்டதும் அருணா, ஆமாடி, உன் கல்யாணத்துக்கு தேவைப்படும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது என்று கூற, அதற்கு தேவி, அம்மா, இந்த பாத்திரமே ஓட்டை உடைச்சலா இருக்கு, இதை எப்படி என் மாமியார் வீட்டுக்கு நான் கொண்டு போவது? இதில் நான் சமைக்கிறதை பார்த்தா குமாரோட சொந்தக்காரங்க என்னை மட்டமா நினைக்க மாட்டாங்க என்று கூற, அப்போது அங்கே வந்த சண்முகம், உன் பொண்ணு என்ன சொல்றா என்று கேட்டவுடன் அருணா, பரன் மேலே இருக்கிற பாத்திரம் எல்லாம் இவளுக்கு பிடிக்கலையாம், புதுசா பாத்திரம் வேண்டுமாம் என கூற, அதற்கு சண்முகம், சரி சரி, கடைக்கு போய் வாங்கலாம், 2 பேரும் முதலில் தயாராகுங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றார். கடையில் இருந்த பாத்திரங்கள் அனைத்தும் விலை சற்று அதிகமாக இருந்தது. அதனை பார்த்தவுடன் அருணா, என்னங்க, ஒவ்வொன்றும் இப்படி விலை தாறுமாற அதிகமாயிருக்கே
இதை எப்படி நாம வாங்குவது என்று கூற, அப்போது அங்கே வந்த கடையில் வேலை செய்கின்ற பெண் ஒருத்தி, அம்மா, இங்க பழைய பொருட்களை நீங்கள் கொடுத்து புதிய பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் என்று கூறியதும் சண்முகம், இல்லம்மா, வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ரொம்ப பழசு, அதை கொண்டு வந்து கொடுத்தா கூட நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க என்று கூற, அதற்கு அந்த பெண், இல்லை சார், எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை வாங்கி கொண்டு புதிய பொருளை உங்களுக்கு தருவோம். விலையை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பாதி விலையில் தள்ளுபடி உண்டு என்று கூற, அந்நேரம் பார்த்து அந்த கடைக்கு வந்த மரகதத்தை பார்த்தவுடன் தேவி தன் தாய் அருணாவை பார்த்து, அம்மா, பழசை கொடுத்து புதிய பாத்திரம் வாங்க போறதா அவர்களிடம் சொல்லாத, நம்ம குடும்பத்தை ரொம்ப தரக்குறைவா நினைப்பாங்க, புதுசா பாத்திரம் வாங்க வந்ததா சொல்லு என்று கூற, அருணா மரகதத்தை பார்த்து, வாங்கம்மா, கல்யாணத்துக்கு புதுசா பாத்திரம் வாங்குவதற்காக வந்தோம் என்று கூறியதும் மரகதம், அப்படியா, இந்த கடையில் பொருட்கள் எல்லாம் பாதி விலையில் தருவதா என் தோழி ஒருத்தி சொன்னா, பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருள் கூட வாங்கிக்கிற முடியுமாம், அதனால்தான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த மிக்சி ஓடாமல் இருந்தது, அதை கொடுத்து புதிய மிக்சி வாங்கிட்டு போகலாம் என்று வந்தேன், காசை எதுக்காக வீணா செலவு செய்யணும் என்று கூறியதும் சண்முகம் மற்றும் அருணா இருவரும் தன் மகள் தேவியை மேலும் கீழுமாக முறைத்து பார்த்தனர். பின்பு மரகதம் தேவியை பார்த்து, தேவி, இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு பூ வைப்பு விழா வருது, அன்றைக்கு எங்கள் உறவினர்கள் எல்லாரும் வருவாங்க, நீ பார்ப்பதற்கு தேவதை மாதிரி இருக்கணும், அதனால வெளியே ரொம்ப அலையாதம்மா என்று கூற, அவளும் அதற்கு சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். 2 நாட்களுக்கு பிறகு தேவி மொட்டை மாடிப்படியில் அமர்ந்தபடி குமாரிடம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது குமார், தேவி, பூ வைப்பு விழாவிற்கு எங்கள் தரப்பிலிருந்து சொந்தக்காரங்க மட்டும் குறைந்தது சுமார் 200 பேர் வருவாங்க, சாப்பாடெல்லாம் எப்படி நீங்கள் தயார் பண்ண போறீங்க என்று கேட்க, அதற்கு தேவி, அத்தனை பேருக்கும் அம்மாவால் செய்ய முடியாது, அதனால் கேட்ரிங் சொல்லியிருக்கு. மீண்டும் குமார், தேவி, திருமணத்திற்கு பிறகு அம்மா கண்டிப்பாக உனக்கு எத்தனை பவுன் நகை போட்டார்கள் என்று கேட்பார்கள், உங்கள் அப்பா உனக்கு எத்தனை பவுன் போடுவதாக முடிவு செய்திருக்கிறார் என்று கேட்டவுடன் தேவி 2 நிமிடம் மௌனமாக இருக்க, உடனே குமார், தேவி, கவலைப்படாத, நான் விளையாட்டா கேட்டேன், இங்க பாரு, நான் அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கும், எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எங்க வீட்டுக்கு வர மருமகளிடம் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்யணும் என்கிற எண்ணம்தான், அதனால நீ எதுவும் உங்க அப்பாவிடம் வரதட்சணை என்று எதுவும் கேட்க வேண்டாம், உங்க அப்பாவால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செய்யட்டும், திருமணம் கூட ஆடம்பரமாக இருக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, ஒரு சிறிய கோவிலாக இருந்தாலும் எனக்கு ஓகேதான், நம் திருமணத்திற்காக உங்க அப்பாவை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, நீயும் இதை நான் சொன்னதாக உன் அப்பாவிடம் தெரிவித்து விடு என்று கூறினார். அப்போது தேவியின் நினைவுகளில், என்ன இது, வரதட்சணையே வேண்டாம் என்று கூறுகிறார், வரதட்சணையை வேண்டாம் என்று சொன்னால் ஒருவேளை நம் வீட்டில் நமக்கு எதுவும் நகை போடாம மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டால், ஐயோ, இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அங்கிருந்து நேராக சென்றவள் தன் தந்தை சண்முகத்தை பார்த்து, அப்பா, நீங்க என் திருமணத்திற்கு என்ன செய்ய போறீங்க என்று கேட்க, அதற்கு சண்முகம், உங்க அக்காவுக்கு என்ன செய்தேனோ அதைதான் உனக்கும் செய்ய போறேன், அப்பா, அக்காவோட கணவர் குமார் மாதிரி என்ன வசதியான குடும்பமா, அதனால அவளுக்கு நீங்க 30 பவுன் நகை போட்டீங்க, ஆனா குமார் வசதியான வீட்டு பையன், நாம் அன்றைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போது அவர் அவங்க தங்கை அன்புக்கரசியோட திருமண ஆல்பத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார், அதை பார்க்கும்போது அவர் தங்கைக்கு குறைந்தது 100 அல்லது 150 பவுன் நகை போட்டிருப்பாங்க போல இருக்கு, எனக்கு அட்லீஸ்ட் 75 பவுன் நகையும் ஒரு காரும் வேண்டும் என்று கூற, அதற்கு சண்முகம், அது எப்படிமா என்னால முடியும், எனக்கு வயசு 65 ஆகுது, உனக்கு ஒரு 30 பவுன் நகை சேர்த்து வைத்திருக்கிறேன்,
உன் கல்யாணத்துக்காக அங்கே இங்கே என்று ஒரு 4-5 இடத்துல சீட்டு போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் என் கையில் இருப்பது என்று கூற உடனே தேவி, அப்பா, ஃபோனில் பேசும்போது குமார் என்னிடம் ஜாடை மாடையாக கேட்டார், உங்க அப்பா உனக்கு எத்தனை பவுன் நகை போடுவார் என்று. அதற்கு சண்முகம், என்னம்மா சொல்ற? அந்த தம்பி அன்றைக்கு வீட்டுக்கு வரும்போது வரதட்சணை எதுவும் வேண்டாம், திருமணம் கூட உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப என்ன திடீரென்று என கேட்டவுடன் தேவி, இங்கே பாருங்கப்பா, எனக்கு 75 பவுன் நகையும் ஒரு காரும் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் நான் நிம்மதியா வாழ முடியும். இல்லை என்றால் என் மாமியாரின் குத்தல் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அங்கே இருக்க வேண்டியதுதான் என்று கூற, அதற்கு அருணா, இங்க பாருடி, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. எங்க தகுதிக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும். உடனே கோபமான தேவி, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வக்கில்லை என்றால் எதுக்கு பெண் பிள்ளையை பெத்துக்கணும்? ஏன், இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டின் பெயரில் லோன் போட்டு என் கல்யாணத்தை நடத்தக்கூடாதா என்று கேட்க, அதற்கு சண்முகம், இங்க பாருமா, உன் அப்பனுக்கு வயது 65, நான் ரிட்டையர்டாகி 5 வருஷமாச்சு. என்னை நம்பி யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி இந்த வீட்டை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இந்த வீட்டை விற்கத்தான் வேணும் என்று கூற, உடனே தேவி, அப்படின்னா என் கல்யாணத்துக்காக இந்த வீட்டை நீங்க விற்க வேண்டியதுதானே என்று கூறியவுடன் கோபமான அருணா, என்னடி பேசுற? இந்த வீட்டை விற்று உனக்கு கல்யாணம் செய்தால் நீ உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருவ. நானும் உங்க அப்பாவும் எங்க போறது? ரோட்ல போய் தங்க சொல்றியா என்று கேட்டவுடன் தேவி, நீ ஏமா தேவையில்லாம ஏதேதோ நினைக்கிற? இங்க பாருமா, நம்ம வீடு இப்போ குறைந்தது எப்படியும் 40 அல்லது 50 லட்சம் பெறும் இல்லையா? அந்த பணத்தில் என் கல்யாண செலவு போக மீதமுள்ள பணத்தை வைத்து ஒத்திக்கு ஒரு வீடு எடுத்து தங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நானும் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகத்தான் போறேன். ஏன், நான் உங்களை பார்த்துக்கிற மாட்டேனா என்று கூற, அதற்கு அருணா, இங்க பாருடி, நீ எங்களை பார்த்து கொள்வாய் என்கிற நம்பிக்கை எனக்கு துளி கூட இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தமல்ல, உங்க அக்காவுக்கும் இதுல சமபங்கு இருக்கு. அதனை கேட்டவுடன் தேவி, என்னது, அக்காவுக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்கா? அவளுக்கு தான் வரதட்சணை போட்டு கல்யாணம் செய்து அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்களே, பிறகு எப்படி அவள் இந்த வீட்டில் சொந்தம் கொண்டாட முடியும்? அது மட்டுமா, அக்காவும் மாமாவும் பெங்களூரில் வசதியாக இருக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இப்ப கூட 3 மாதத்திற்கு முன்பு அவள் மகன் காது குத்திற்கு நீங்க 2 பவுன் நகை போட்டீங்க. இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டியிருக்கு என்று கேட்டவுடன் அருணா, இங்க பாருடி, உங்க அக்காவை படிக்க வைத்த மாதிரிதான் உங்க அப்பா உன்னையும் படிக்க வச்சாரு. ஆனா உங்க அக்கா படிச்ச படிப்பை வீணாக்கி விடக்கூடாது என்ற எண்ணத்துல வேலைக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. ஆனா நீ என்ன அப்படியா? உனக்கு வாங்கின லோனை கூட உங்க அப்பா தானே கட்ட வேண்டியதா இருக்கு. என்ன இருந்தாலும் என் மூத்த மகளிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் என்னால் இந்த வீட்டை விற்க முடியாது என்று கூறியவுடன் தேவி அழுது கொண்டே, அப்படின்னா நான் உன் வயிற்றில் பிறக்கலையாமா? உனக்கு அக்கா மட்டும்தான் பிள்ளையா? என்னை நீ தத்தெடுத்தியா? என்னுடைய எதிர்காலத்திற்காக இதை கூட நீ செய்யக்கூடாதா என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள். அன்று இரவு முழுவதும் தேவியின் பெற்றோருக்கு உறக்கமே வரவில்லை. இருவரும் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தனர். அப்போது அருணா கணவர் சண்முகத்தை பார்த்து, என்னங்க, அவள் கேட்டது எல்லாவற்றையும் சின்ன வயசுல இருந்தே நாம வாங்கி கொடுத்து பழகிட்டோம். இந்த கல்யாணத்தையும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணட்டுமே. அவள் விருப்பப்படி இந்த வீட்டை நாம விற்றுவிடலாம் என்று கூற, சண்முகம், இந்த வீடு தான் நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடு. இந்த வீட்டை விற்று தேவிக்கு திருமணம் செய்து வைத்தால் பிறகு உன்னையும் என்னையும் யார் பார்ப்பது? நாம் எங்கே போய் தங்குவது? அதை நினைக்கும் போதுதான் எனக்கு மயக்கமே வருது. அதற்கு அருணா, வேறு என்ன செய்ய முடியும்? கேட்குறாங்களே. அதற்கு சண்முகம், அவங்க எங்க கேட்டாங்க? உன் பொண்ணு தானே, அவங்க கேட்கிறதா இப்போ வந்து சொல்றா?
என்று இருவரும் அன்று இரவு வீட்டினை விற்கப் போவதை நினைத்து நொந்து கொண்டிருந்தனர். ஒரு வாரத்திற்கு பிறகு தேவியின் வீட்டிற்கு வந்த சேகரன் என்பவர் சண்முகத்தை பார்த்து, இங்க பாருங்க, உங்க வீடு ரொம்ப பழசு, இந்த இடத்துக்கு தான் மதிப்பு. என்னால் 50 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது, 30 லட்சம் தான் என்னால் கொடுக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்க, அதற்கு சண்முகம் தேவியை கை காட்டி, இப்ப எல்லாம் என்னை விட அவள்தான் அதிகமா பேசுறா, நீங்கள் அவளிடமே பேசி முடிவு செய்யுங்கள் என்று கூறியதும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தேவி சேகரை பார்த்து, 30 லட்சம் இல்லை, எனக்கு 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கூற, அதற்கு சேகர், இல்லம்மா, அது எல்லாம் தர முடியாது, 30 லட்சம்தான் என்று கூறியதும் தேவியும் அதற்கு சரி என்று கூறினாள். பின்பு தேவி, சரி, பணம் எப்போ தருவீங்க? ஒரு வாரத்திற்குள் 30 லட்சம் ரூபாய் தந்து விடுவீங்க தானே என்று கேட்க, அதற்கு சேகரன், இல்லம்மா, முன்பணமா ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். அதுவும் என்னுடைய நிலத்தை விற்றுதான் இந்த வீட்டை வாங்க நான் முடிவு செய்திருக்கிறேன். நிலத்தை உடனடியாக விற்க முடியாது பாருங்க, குறைந்தது எனக்கு 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு தேவி, என்னால் 6 மாத காலம் அவகாசம் எல்லாம் கொடுக்க முடியாது. நாங்களே இந்த கல்யாணத்துக்காக தான் இந்த வீட்டை விற்க முடிவு செய்திருக்கிறோம் என்று கூறியவுடன் சேகரன், சரிம்மா, அப்படியென்றால் நீங்கள் வேற யாரிடமாவது கேட்டு பாருங்க, என்னால் உடனடியா அவ்வளவு பெரிய தொகையை புரட்ட முடியாது என்று கூறியவுடன் தேவி, சரி சரி, பரவாயில்லை, இருக்கட்டும், ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் முன்பணமா தர முடியுமா என்று மீண்டும் கேட்க, ஒரு வழியாக சேகரும் சரி என்று சம்மதம் கூறினார். அவன் அங்கிருந்து சென்ற பின்பு தேவி தன் தந்தையை பார்த்து, அப்பா, நீங்க குமார் வீட்டில் இந்த கல்யாணத்தை ஒரு 5 மாதம் தள்ளி வைக்க சொல்லி கேட்க முடியுமா என்று கூற, அதற்கு சண்முகம், உனக்கு கல்யாண பேச்சு எடுத்த நாள்ல இருந்து எல்லாவற்றையும் நீதான பேசுற, இதையும் நீயே பேசிக்கோ என்று அங்கிருந்து சென்று விட்டார். பின்பு தேவி குமாரிடம், எங்க அப்பா என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியரை பார்க்க போயிருந்தார். என் ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் எனக்கு ஏதோ நேரம் சரியில்லையாம், அதனால் நம் திருமணத்தை ஒரு 5 மாத காலம் தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்க அப்பாவுக்கு ஜாதகம் பார்க்கும் பழக்கம் சிறு வயதிலிருந்தே இருக்கிறது. அவருக்கு அதில் நம்பிக்கை அதிகம். நீங்க உங்க அம்மாவிடம் பேசி இந்த கல்யாணத்தை ஒரு 5 மாத காலம் தள்ளி வைக்க சொல்ல முடியுமா என்று கேட்க, அதற்கு குமார், ஜோசியம் பார்ப்பதாக இருந்தால் அதை தேதி குறிக்கும் முன்பே பார்த்திருக்கலாம் அல்லவா, என்ன திடீரென்று? சரி சரி, நான் இதை பற்றி என் அம்மாவிடம் பேசுகிறேன் என்று கூறினான். மறுநாள் சேகரன் பத்திரத்தை தயார் செய்து கொண்டு சண்முகத்தின் வீட்டை நோக்கி சென்றார். பின்பு பத்திரத்தை கொண்டு வந்து சண்முகத்திடம் கொடுத்தார் சேகர். அப்போது சண்முகத்தின் கண்களில் கண்ணீர் வடிய தன் மனைவி அருணாவை பார்த்தார். பின்பு கையெழுத்து போடுவதற்காக பேனாவின் மூடியை திறந்தபோது அந்நேரம் அங்கு வந்த மாப்பிள்ளை குமார் சேகரனை பார்த்தவுடன், அண்ணா, நீங்க எங்க என்று கேட்க, அதற்கு சேகரன், இந்த வீட்டை நான் விலைக்கு வாங்க போறேன். என்ன சொல்றீங்க என்று கேட்டவுடன் சேகரன், இந்த வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக இவங்க இந்த வீட்டை விற்பதா முடிவு செய்திருக்கிறாங்க, அதனால இந்த வீட்டை நான் தான் விலைக்கு வாங்க போறேன் என்று கூறியதும் குமார், இந்த வீட்டை இப்போது விற்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, எதுவாயிருந்தாலும் நாளை பேசிக்கொள்ளலாம், நீங்கள் இப்போது இங்கிருந்து கிளம்புங்க என்று கூற, அதற்கு சேகரன், குமார், அதை நீ எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்ல வேண்டியது நீ இல்லை, இந்த வீட்டு உரிமையாளர் சண்முகம் ஐயா என்று கூற, உடனே குமார், நான் இந்த வீட்டு பெண்ணை தான் திருமணம் செய்ய போகிறேன், இது என்னுடைய மாமனார் வீடு, இப்போது நீங்க கிளம்புங்க, நானே உங்களை நேரில் வந்து பார்க்கிறேன் என்று கூறியதும் சேகரன் அங்கிருந்து கிளம்பினார். பின்பு குமார் சண்முகத்தை பார்த்து, எதற்காக இப்போது வீட்டை விற்க முடிவு செய்திருக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் எதுவும் என்னிடம் சொல்லவில்லையே என்று கூறியதும் சண்முகம், தம்பி, நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி பணம் படைத்த வசதியான வீடு கிடையாது, என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த வீட்டை விற்றால்தான் எங்களால் நீங்க கேட்ட வரதட்சணையை கொடுக்க முடியும் என்று கூற, உடனே தேவி
தனது தந்தையை தடுக்க முயன்றபோது அதனை பார்த்த குமார், என்ன, நான் வரதட்சணை கேட்டேனா? என்ன சொல்றீங்க என்று கேட்க உடனே அருணா, தம்பி, நீங்க தானே ஒரு வாரத்திற்கு முன்பு தேவிக்கு ஃபோன் செய்து 75 பவுன் நகையும் ஒரு காரும் வரதட்சணையா வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க என்று கூற அதனை புரிந்து கொண்ட குமார் தேவியை பார்த்து, தேவி, அன்று நான் உன்னிடம் ஃபோனில் என்ன சொன்னேன் என்று கேட்க அதற்கு தேவி கையை பிசைந்தபடி தலையை கவிழ்ந்து நின்றாள். உடனே குமார் அன்று தேவியிடம் தான் பேசியதை அருணாவிடம் தெளிவாக எடுத்து கூறினார். அதனை புரிந்து கொண்ட பின் அருணா மகள் தேவியை பார்த்து, நீ என்னமோ அந்த தம்பி ஏதேதோ பேசினதா சொன்ன, ஆனா அவர் சொல்றத பார்த்தா என்று கூறி முடிப்பதற்குள் குமார், என்னடா திடீரென கல்யாணத்தை 5 மாத காலம் தள்ளி வைக்க சொல்றாங்களே என்று, ஒரு வேளை இங்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று தெரிந்து கொள்வதற்காக தான் எங்க அம்மா ஒரு சந்தேகத்தில் தான் என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் நான் இப்போது வந்தது நல்லதா போச்சு. இங்கே வந்ததுனால தான் இங்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனை கேட்டதும் சண்முகம், இந்த காலத்தில் எந்த ஒரு மாப்பிள்ளையும் மாமியார் வீடு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று வரதட்சணை அதிகமாக தான் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் நான் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீங்களே, உங்களை நான் என்ன சொல்லி பாராட்டுவது என்று கூறியதும் குமார், இங்க பாரு தேவி, நான் உன்னிடம் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் பார்க்காம உன்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதற்கான காரணம் உனக்கு குடும்பத்தை பற்றிய சரியான புரிதல் இருக்கும் என்ற எண்ணத்தில்தான். ஆனால் நீ 23 வருட காலம் உன்னை வளர்த்த உங்க அப்பா அம்மா கண்ணீரை துச்சம் என கருதாமல் உன்னுடைய சுயநலத்திற்காக உங்க அப்பா அம்மா ரோட்டில் கிடந்தாலும் சரி, உனக்கு இந்த வீட்டை விற்று நீ நினைத்ததை சாதிக்கணும், அப்படித்தானே என்று கூற அதற்கு தேவி, இல்லைங்க, அப்படி இல்லை, இந்த வரதட்சணை நம்முடைய எதிர்காலத்துக்கு பயன்படும் இல்லையா, அந்த எண்ணத்தில்தான் நான் என் அப்பாவிடம் வரதட்சணை கேட்டேன் என்று கூறியதும் குமார், அப்படி என்றால் நீ வேலைக்கு போய் சம்பாதித்து நமக்கான சேமிப்பை சேர்த்து வைத்திருக்க வேண்டுமே தவிர உங்க அப்பாவை சுரண்டியல்ல. ஒரு காலத்துல ஆண்கள் தான் வரதட்சணை கேட்டாங்க, ஆனா இப்போ பெண்கள் தான் பெற்றோரிடம் இவ்வளவு நகை போடுங்க, கல்யாணம் இந்த மண்டபத்தில் தான் நடக்கணும், ஹல்தி மெகந்தி என்று சமூக பார்வைக்காக ஆடம்பரமா கல்யாணம் செய்து பெற்றோர் கடனாளி ஆனாலும் பரவாயில்லை, தனக்கு வேண்டியதை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட பெண்களால் தான் நிறைய பெற்றோர்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டில் போய் குடியிருக்கிறார்கள். இதற்கு மேல் உங்கள் பொண்ணை என்னால் திருமணம் செய்துக்கிற முடியாது. சொந்த அப்பாவோட கண்ணீரையே புரிந்து கொள்ளாத இவளா நாளைக்கு என்னுடைய கண்ணீரையும் என் தாயினுடைய கண்ணீரையும் புரிஞ்சுக்க போறா? இதற்கு மேலும் இவளை திருமணம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு சண்முகம் தேவியை பார்த்து, சாமி கூட கோவிலுக்கு போனாதான் வரம் கொடுக்கும், ஆனால் அந்த சாமியே வந்து நமக்கு வரமா கொடுத்ததுதான் இந்த தம்பி. ஆனால் உன் மகளின் பேராசையினால் அதுவும் போச்சு. அவள் தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா என்று சலித்து கொண்டார். இன்றைய காலங்களில் ஒரு சில இடங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் மாப்பிள்ளை வீட்டாரை காரணம் காட்டி தனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் அவ்வளவு பணம் வேண்டும் என்று தனது பெற்றோரிடம் கோரிக்கை வைப்பது உண்டு. ஆனால் சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் கேட்டு விட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களின் சொத்தை விற்று இருக்கும் வீட்டை விற்று பிள்ளைகளின் சந்தோஷத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் கண்ணீரை மறைத்தபடி பிள்ளைகளுக்காக வாழ்வது உண்டு. முன்பெல்லாம் ஒரு காலகட்டம் வரை ஆண்கள் பெண்களிடம் வரதட்சணை கேட்பது சட்டப்படி குற்றம். அதுவும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறோம் என்ற காரணத்திற்காக இவ்வளவு வரதட்சணை கேட்கலாமா என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் இன்று ஒரு சில பெண்கள் தனது பெற்றோர் தன் உடன் பிறந்தவர்கள் கடனாளி ஆனாலும் பரவாயில்லை,
என்று தங்களின் சுயநலத்திற்காக தன் பெற்றோரிடமே வரதட்சணை கேட்பது உண்டு. அவ்வாறு உங்கள் மகனோ அல்லது மகளோ வரதட்சணை என்ற பெயரில் இது போன்ற கோரிக்கைகளை வைக்கும் பொழுது பெற்றோர்கள் கண்டிப்பாக அவ்வாறு கேட்கின்ற பிள்ளைகளிடம் அவர்களின் கல்யாணத்திற்கு செலவாகின்ற மொத்த செலவையும் அவர்களே சுயமாக சம்பாதித்து செலவு செய்யும்படி கண்டிப்புடன் கூற வேண்டும். இந்த கதையில் வருகின்ற தந்தை சந்திரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மகளின் பேச்சை கேட்டு வீட்டை விற்க முயன்றது சரியா? மாப்பிள்ளை குமாரின் முடிவு சரியா அல்லது தவறா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். எனது இது போன்ற மற்ற கதைகளுக்கான லிங்கை இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். ஒரு E-Times6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.